பிரியத்துக்குரியவர்களே, நியாயாதிபதிகள் 16:25. இப்படி பெலிஸ்தியர்கள் மனமகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது நமக்கு முன்பாக வேடிக்கை காட்டும்படி சிம்சோனை கூட்டிக் கொண்டு வாருங்கள் என்றார்கள். சிம்சோனை பிடிச்சாச்சு, பிடிக்கவே முடியாத ஆளை பிடிச்சாச்சு, சிறைச்சாலையில் வச்சாச்சு, மாவரைக்க வச்சாச்சு. சரி முடிஞ்சான், அவனை விட்டுருங்கன்னு சொல்லி விட்டுருந்தா பிழைச்சிருப்பாங்க. அதோட விடாமல் அவங்க அவரை வர வச்சு குடித்து வெறிச்சு சத்தம் போட்டு ஊழையிட்டு இந்த மாபெரும் வெற்றியை கொண்டாடுவோம், வேடிக்கை காட்ட வைங்கன்னு சொல்லி பயங்கரமாய் அவர் சத்தமிட்டு கதறிய பொழுது தேவ கோபாக்கினை வந்தது. அந்த தூண்கள் தள்ளப்பட்டு அந்த 3000 பேரும் உடனடியாய் பயங்கரமாய் கொல்லப்பட்டார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். கிறிஸ்துமஸையும் கூட கொண்டாடும்படியாக இன்றைக்கு எத்தனை பேர்கள் சொந்த ஊருக்கு வருகிறார்கள். அவர்களுக்கு ஏராளமான பணத்தையும் படிப்பையும் ஆசீர்வாதங்களையும் தங்கத்தையும் மாட மாளிகையும் எல்லா ஆசீர்வாதங்களையும் நல்ல சுகத்தையும் கர்த்தர் கொடுத்திருக்கின்றார். ஆனால் கிறிஸ்துமஸ் நாட்களில் குடித்து வெறித்து அநேகரை குடிக்க வைத்து இன்னும் தவறானபடி இந்த கிறிஸ்துமஸை கொண்டாட அநேக ஜனங்கள் ஆயத்தமாகிற பொழுது அவர்கள் மேலே தேவ கோபாக்கினை வரும் என்பதை மறந்து போகவே கூடாது. ஆணுடைய பிறப்பை யாராவது தவறாய் இப்படியாய் கொண்டாடுவார்கள் என்றால் தேவன் உடனடியாக கோபம் கொண்டு தான் கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களையும் திருப்ப எடுப்பார், அவர்களை அடிப்பார். வேதனையான காலங்கள் வந்துவிடும். ஆனால் தேவனுக்கு பயந்து பயத்தோடு நாம் கிறிஸ்துமஸை ஆராதித்து ஊழியங்களுக்கு கொடுத்து ஏழை ஊழியக்காரர்களை ஆதரித்து ஆண்டவருக்கு பயந்து பயந்து இந்த கிறிஸ்துமஸை கொண்டாடுவோம் என்றால் மென்மேலும் ஆசீர்வாதங்களை தருவார். இன்னும் அநேக கிறிஸ்துமஸை சந்தோஷமாக கொண்டாடுகிற காலங்களை உருவாக்கி கொடுப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.